இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இப்ப எதுக்கு தரையில படுக்கிற? பெட்லயே படுத்துக்கோயே. நான் வழக்கமா தரையில தானே படுப்பேன். இன்னைக்கு என்ன புதுசா பெட்ல படுக்க சொல்றேன்? அது உன்னை புரிஞ்சுக்காதப்போ. இப்பதான் உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டேனே. நான் பெட்ல படுத்து நீ கீழே படுக்கிறது எனக்கு என்னவோ மாதிரி இருக்கு. அதான் உன்னை பெட்ல படுக்க சொல்றேன். இல்ல, நான் தரையிலே படுத்துக்கிறேன், நீ பெட்ல படுத்துக்க. சரி, நானே உன்னை கேட்கணும்னு நினைச்சேன். நீ ஆஸ்திரேலியா போற விஷயம் என்னாச்சு? இப்பதான் கை சரியாயிடுச்சுல. உன் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி ஆஸ்திரேலியா போறத பத்தி எதுவும் பேசுனியா? டேய், நான் உன்னை லவ் பண்றேன்டா. என்னால போக முடியாதுடா. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. என்ன சைலண்டா இருக்க? கேட்டதுக்கு பதிலே சொல்லியே. அது ஆஸ்திரேலியா போறத பத்தி தானே கேட்டேன். நான் என் ஃப்ரெண்டு கிட்ட ஃபோன் பண்ணி பேசினேன். இப்ப அவ கம்பெனில வேகன்சி எதுவும் இல்லையா. 6 மாசம் கழிச்சுதான் வேலைக்கு ஆள் செலக்ட் பண்ணுவாங்களாம். அப்ப பாக்கலான்னு சொல்லிட்டா. அதான் போக இன்னும் 6 மாசம் ஆகும். ஓ, இப்ப என்ன பண்ணலாம்? பேசாம நாமளும் தரையிலே படுத்துருவோம். ராஜா, கொஞ்சம் தள்ளி படு. நானும் பாயிலே படுத்துக்கிறேன். நீ எதுக்கு தரையில படுக்கணும்ன்ற? அது பெட்ல படுத்தா பேக் பெயினா இருக்கு. அதான் தரையிலே படுத்துக்கலான்னு. சரி, நீ தரையில படுத்துக்க. நான் இன்னைக்கு ஒரு நாள் பெட்ல படுத்துக்கிறேன். படுத்துக்க. இல்ல, இப்ப முதுகு வலி சரியா போச்சு. நானும் பெட்ல வந்து படுத்துக்கிறேன். இப்ப நீ கட்டில படுக்க போறியா, தரையில படுக்க போறியா? கட்டிலே படுத்துக்கிறேன். சரி, படுத்துக்க. டேய், என் ஃபீலிங்ஸ் புரிஞ்சுக்கவே மாட்டியா? ஜெடு மாதிரி ஏண்டா இருக்கேன். உனக்கு என்ன என் மனசை எப்படிதான் புரிய வைக்கிறதுனே தெரியலையே. துர்கா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க உனக்கு ரிங் எடுத்துட்டு வந்தப்பவே நான் உன் முகத்தை பார்த்தேன். ஒரு மாதிரி வாட்டமா தான் இருந்தது. அதுல இருந்தே தெரியுது உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு. என்னன்னு நீ என்கிட்ட சொல்லலனாலும் பரவாயில்ல. உன் அக்கா மாதிரி பிடிக்காத வாழ்க்கையை ஏத்துக்கிட்டு நீ வாழாத. உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நீ வாழு. நான் அவ்வளவுதான் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம். சித்தி சொன்ன மாதிரி என் வாழ்க்கையை நான் தான் டிசைட் பண்ணணும். இன்னும் 2 நாள்ல நிச்சயதார்த்தம் வச்சிருக்காங்க. அதுல என்னால வேற ஒருத்தன் கூட ஜோடியா நிக்க முடியாது. மோதிரம் மாத்திக்கவும் முடியாது. இதையெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா நம்ம இந்த வீட்டை விட்டு போறதுதான் சரி. நான் கிளம்புறேன். நம்ம பிளான் சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. சொல்லு சந்திரா. நாம நினைச்ச மாதிரியே துர்கா வீட்டை விட்டு ஓடிட்டா. கண்டிப்பா அவ அந்த டிரைவர் நவீன பையல தான் பார்க்க போவா. நீங்க 2 பேரும் போய் அவளை மடக்கி ஒரு மரத்துல கட்டி போட்டு வைங்க. அப்புறம் பஞ்சாயத்தை கூட்டுங்க. அப்புறம் என் அக்கா காரிய கூட்டிட்டு போய் நடந்த விஷயத்த சொல்லுங்க. அது அவளுக்கு பெருத்த அவமானமா இருக்கும். இதையே சாக்கா வச்சு அவ பேரை கெடுத்து நம்ம ஈஸியா ஜெயிச்சிடலாம். சரி சந்திரா, அந்த துர்காவை பிடிக்கிறதுக்கான ஏற்பாடு நான் இப்பயே பண்றேன். வச்சிடுறேன். இவங்க 2 பேத்தையும் நல்லா பாத்துக்கோ. சரிண்ணே.
இவங்க 2 பேரும் ஊரை விட்டு ஓடுறதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. இன்னும் நம்ம ஊர் எல்லையை தாண்டி இருக்கவே மாட்டாங்க. இவ எங்க இருந்தாலும் புடிச்சு இழுத்துக்கிட்டு வரணும். சரிங்கண்ணே, இப்பவே போய் முடிச்சிட்டு வந்துடுறேண்ணே. டேய், மிஸ் பண்ணிடவே கூடாது. சரிண்ணே, முடிச்சிட்டு வந்துடுறேன். டேய் வாடா. ஏய் சாமுண்டீஸ்வரி, என்ன எதிர்த்தா நீ எலெக்ஷன்ல நிக்க போற? உன்னை மண்ணு கவ வைக்கிறேன்டி. துர்கா, அங்க பாரு, கோவில் திறந்திருக்கு. ரவுடி பசங்க வேற நம்மள துரத்திட்டு வராங்க. இப்போதைக்கு நம்ம கோவில்ல போய் ஒளிஞ்சுக்கிறது தான் நல்லது. முதல்ல நம்ம கோவில்ல போய் ஒளிஞ்சுக்கலாம், மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். சரி வா, சீக்கிரம் வா. துர்கா வா. ஐயரே, இந்த பக்கம் ஒரு பொண்ணு பையன் ஓடி வந்தாங்களா? இல்லப்பா, நான் பார்க்கலையே. இல்லையே, இந்த பக்கம் தான் ஓடி வந்தாங்க. நாங்க பார்த்தோமே. எனக்கு தெரியலப்பா, நான் பார்க்கல. அண்ணா, ஒருவேளை கோயிலுக்குள்ள போயிருப்பாங்களோ? கோயிலுக்குள்ள யாரும் போலப்பா, நான் இங்க தானே இருக்கேன். ஐயரே, நீங்க ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. உங்களுக்கு தெரியாம உள்ள போயிருப்பாங்கல்ல. அப்படியெல்லாம் யாரும் போலப்பா, எனக்கு நல்லா தெரியும். அண்ணா, நாம எதுக்கு உள்ள போய் பாக்குறது நல்லதுண்ணே. ஆமாண்டா, உள்ள போய் பாப்போம். வாடா. ஏய் ஏய், ஏய், சொன்னா கேளுங்க, உள்ள யாரும் இல்ல. யார் இவங்க? என்ன? இங்கதான் இருக்கா? அண்ணே சொல்லுங்கண்ணே. டேய் வரதா, என்னடா அவங்க புடிச்சிட்டீங்களா? அண்ணே, அவங்க எங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போக பார்த்தாங்க. இப்போ கோயில்ல ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. நாங்க பார்த்துட்டோம்ண்ணே. இன்னும் கொஞ்ச நேரத்துல பிடிச்சு இழுத்துட்டு வந்துடுவோண்ணே. டேய், எங்க இருக்காங்கன்னு சொன்ன? கோயிலுக்குள்ளண்ணே. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, அவங்க கோயிலுக்குள்ளேயே இருக்கட்டும். நீங்க 2 பேரும் அவங்கள பார்க்கலங்கிறத அவங்க காதுல கேக்குற மாதிரி பேசிட்டு அப்படியே மெதுவா வெளியே வந்து கதவை பூட்டிருங்க. மத்தத நான் பாத்துக்கிறேன். சரிங்கண்ணே. டேய், இந்த வேலையை முடிச்சுட்டு எனக்கு ஃபோன் பண்ணு. சரிங்கண்ணே. சரிடா, நீயும் தேடி பார்த்துட்ட, நானும் தேடி பார்த்துட்டேன். எங்கேயுமே இல்ல. கோயில்ல இருக்க வாய்ப்பே இல்லடா. வா, அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடலாம். ஐயரே, நாங்க சொல்ற வரைக்கும் திரும்ப கதவை திறக்காதீங்க. ஏன்? உள்ள ஒரு காதல் ஜோடி இருக்காங்க. அவங்கள ஊர் ஜனங்களுக்கு முன்னாடி கையும் களவுமா பிடிச்சு கொடுக்கணும். அதனால நாங்க சொல்றப்பதான் கதவை திறக்கணும். என்ன என்னென்னமோ சொல்றேன்? கோயிலுக்குள்ள காதல் ஜோடியா? அபச்சாரம் அபச்சாரம்.